அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டெய்லியுமே பயன்படுத்துகிற கண்டிப்பாக இந்த 3 வார்த்தையில் ஒரு வார்த்தை டெய்லியுமே ஏதாவது ஒரு டைமாவது நம்ம பயன்படுத்திடுவோம். ஸோ அந்த 3 வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன அந்த 3 வார்த்தை அப்படின்னு பார்க்கலாம். நீ இல்லாம, இப்போ நீ இல்லாம அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி உனக்கு தெரியாம, உனக்கு தெரியாம, அதுக்குள்ள அப்படின்றோம் இல்லைங்களா? ஸோ நீ இல்லாமல் உனக்கு தெரியாமல் அதுக்குள்ள அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம். இப்போ பேசிக்காக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸாம்பிள்ஸ் ஒரு டைம் பார்த்துருங்க. நீ இல்லாமல் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். நீ இல்லாமல் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். நீ இல்லாமல் என்னால் ஒரு வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியாது. இப்போ இருக்கிற காதலர்கள் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை. நீ இல்லாமல் என் வாழ்க்கையை கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இல்லாமல் எதுவுமே சரியாக தெரியல தெரியுமா? நீ இல்லாமல் எதுவுமே சரியில்லை. இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம்னா அந்த ஃபங்க்ஷன் சரியாக போகுதா இல்லையா நம்ம சொல்லுவோம். முக்கியமாக ஒருத்தர் எதிர்பார்ப்போம், அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஸோ நீ இல்லாமல் எதுவுமே சரியாக போகலை தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். நீ இல்லாமல் இந்த ட்ரிப் எப்படா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஏதாவது ட்ரிப் போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் அவங்க திடீர்னு வரலன்ட்டாங்கன்னா, நீ இல்லாமல் எப்படா இந்த ஜேர்னி நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ நீ இல்லாமல் எப்படி இந்த ட்ரிப் நல்லாயிருக்கும். நீ இல்லாமல் என்னால் எனக்கு வாழவே பிடிக்கல. நீ இல்லாமல் எனக்கு வாழவே பிடிக்கல. ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாமே எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உனக்கு தெரியாமல், அவனுக்கு தெரியாமல், அவளுக்கு தெரியாமல், இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அவன் புத்தகத்தை உனக்கு தெரியாமலே எடுத்துட்டான். உனக்கு தெரியாமலே எடுத்துட்டான். உனக்கு தெரியாமலே ஒரு ரூமுக்குள்ளே வந்துட்டாங்க. உனக்கு தெரியாமலே ஒரு ரூமுக்குள்ளே வந்துட்டாங்க. உனக்கு தெரியாமல் ஒரு முடிவை எடுத்துட்டா. உனக்கு தெரியாமலே ஒரு முடிவை எடுத்துட்டா. உனக்கு தெரியாமல் அதை நான் செய்ய விரும்பலை. உனக்கு தெரியாமல் அந்த விஷயத்தை நான் செய்கிறதுக்கு விரும்பலை அப்படின்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி உனக்கு தெரியாமல் பணம் எடுத்துக்கிட்டோம். உனக்கு தெரியாமல் பணம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி உனக்கு தெரியாமல், அவனுக்கு தெரியாமல், அவளுக்கு தெரியாமல், இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். தயவு செஞ்சு 10 நிமிஷத்துக்குள்ளே இங்கே வரேங்க. அதாவது இப்போ எங்கேயா போயிருப்போம், இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ளே இங்கே வாங்க. அதே மாதிரி அந்த பணியை கொடுத்த நேரத்துக்குள்ளே முடிங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஒர்க்கை முடிங்க. உன் லிமிட்டுக்குள்ளே இரு. அவள் சிட்டிக்குள்ளே, அந்த சிட்டியோடைய பவுண்ட்ரிக்குள்ளேயே தான் வாழ்கிறா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அவள் சிட்டி பவுண்ட்ரிக்குள்ளேயே தான் அவங்க வீடு இருக்குது. நம்ம உணர்ச்சிகளை நம்ம என்ன பண்ணணும், கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். நம்ம உணர்ச்சியை நம்ம கட்டுக்குள்ளே நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாமே நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். இதெல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டைம் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீ இல்லாமல் அப்படின்றதுக்கு நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்தோம்னா வித்தவுட் யூ. இதே அவன் இல்லாமல் வித்தவுட் ஹிம், அவள் இல்லாமல் வித்தவுட் ஹர், நான் இல்லாமல் வித்தவுட் மீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ வித்தவுட்டுக்கு அடுத்ததுக்கான அந்த ப்ரொனவுன்ஸை மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. நீ இல்லைன்னா யூ, அவனா ஹிம்மு, அவனா ஹர்ரு, நானா மீ அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே ரொம்ப லோன்லியாக இருக்குது, தனியாக இருக்கிற மாதிரியே ஃபீலிங்காக இருக்குது. வித்தவுட் யூ ஐ ஃபீல் ஸோ லோன்லி. நீ இல்லாமல் என்னால் வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியல. நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஐ காண்ட் இமேஜின் மை லைஃப் வித்தவுட் யூ. நீ இல்லாமல். இதே பொண்ணுங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, அவன் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஐ காண்ட் இமேஜின் மை லைஃப் வித்தவுட் ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். அதே பையன் வந்து அவள் இல்லாத வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னா ஐ காண்ட் இமேஜின் மை லைஃப் வித்தவுட் ஹர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீ இல்லாமல் எதுவுமே சரியாக தெரியல தெரியுமா? நத்திங் ஃபீல்ஸ் ரைட் வித்தவுட் யூ. ஒரு ஃபங்க்ஷனே கூட போச்சுன்னா நத்திங் கோஸ் வெல் வித்தவுட் யூ. நீ இல்லாமல் எதுவுமே சரியாக போகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நத்திங் கோஸ் வெல் அப்படின்னு சொல்லலாம். நீ இல்லாமல் இந்த ஜேர்னி வந்து ஒரு முழுமையே அடையலை தெரியுமா? ஏன்னா நீ இருந்திருந்தால் ஏதாவது ஜாலியாக ஏதாவது பண்ணிட்டு வந்திருப்ப, டான்ஸ் போட்டிருப்ப, அது இதுன்னு பண்ணியிருப்ப. இப்போ எல்லாம் வெறுமனே போனோம், கம்முன்னு உட்காந்துருந்தாங்க, கம்முன்னு சுற்றி பார்த்தாங்க, கம்முன்னு வந்துட்டாங்க அப்படின்றோம் இல்லைங்களா? ஸோ வித்தவுட் யூ த ஜேர்னி இஸ் இன்கம்ப்ளீட். நீ இல்லாமல் எனக்கு வாழவே பிடிக்கல, வாழவே விரும்பலை நான் அப்படின்றோம் இல்லைங்களா? ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் வித்தவுட் யூ. அதே உனக்கு தெரியாமன்றதுக்கு வித்தவுட் யுவர் நாலேஜ், எனக்கு தெரியாமல் வித்தவுட் மை நாலேஜ், அவனுக்கு தெரியாமல் வித்தவுட் இஸ் நாலேஜ், அவளுக்கு தெரியாமல் வித்தவுட் ஹர் நாலேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் உன் புத்தகத்தை உனக்கு தெரியாமலே எடுத்துட்டான். He took your book without your knowledge.
அவன் என் புத்தகத்தை எனக்கு தெரியாமலே எடுத்துக்கிட்டான் போது he took my book without my knowledge. அது அவங்க வந்து உங்கள் ரூமுக்குள்ளே உனக்கு தெரியாமலே உள்ளே வந்துட்டாங்க. they entered the room without your knowledge. உனக்கு தெரியாமலேன்றதுக்கு without your knowledge. தெரியாமலே இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஐ கமிட்டட் த மிஸ்டேக் வித்தவுட் மை நாலேஜ் அப்படின்றோம் இல்லைங்களா. ஸோ அதே லாஜிக் தான், வித்தவுட் மை நாலேஜ், வித்தவுட் யுவர் நாலேஜ். அவள் உனக்கு தெரியாமலே ஒரு முடிவை எடுத்துட்டா. இப்போ காலேஜ் வந்து எங்கே போய் சேரணும், எப்படி போய் சேரணும்லாம் உனக்கு தெரியாமலே முடிவு எடுத்துட்டான்றோம் இல்லைங்களா. சி மேட் எ டெசிஷன் வித்தவுட் யுவர் நாலேஜ். உனக்கு தெரியாமலே அதை செய்ய நான் விரும்பலை. ஒரு விஷயம் நான் செய்யணும்னு நினச்சேன், ஆனால் உனக்கு தெரியாமல் அதை செய்கிறதுக்கு நான் விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட் வித்தவுட் யுவர் நாலேஜ். உனக்கு தெரியாமல் அந்த விஷயத்தை செய்ய நான் விரும்பலை. உனக்கு தெரியாமலே பணம் எடுத்துட்டாங்க அவங்க. மணி வாஸ் வித்ட்ரான்னா எடுத்துட்டாங்க. வித்தவுட் யுவர் நாலேஜ், உனக்கு தெரியாமலே பணம் எடுத்துட்டாங்க. மணி வாஸ் வித்ட்ரான் வித்தவுட் யுவர் நாலேஜ். அடுத்தது அதுக்குள்ளே அப்படின்றோம் இல்லைங்களா. அதற்குள் அப்படின்றதுக்கு வித்தின் அப்படின்னு ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வித்தவுட், வித்தின் இது ரெண்டு மட்டும்தான் பார்த்துருக்கோம். வித்தவுட் யூ அப்படின்னா நீ இல்லாமல், வித்தவுட் மீனா நான் இல்லாமல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உனக்கு தெரியாமன்றதுக்கு வித்தவுட் யுவர் நாலேஜ், எனக்கு தெரியாமனா வித்தவுட் மை நாலேஜ், அவனுக்கு தெரியாமனா வித்தவுட் இஸ் நாலேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்குள்ன்றதுக்கு வித்தின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்குள்ளே திரும்பி வாங்க. ப்ளீஸ் கம் பேக் வித்தின் 10 மினிட்ஸ். 10 நிமிஷத்துக்குள்ளே வாங்க. அவன் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே பணியை முடிச்சிட்டான். ஃபினிஷ்டு த ஒர்க் வித்தின் த கிவன் டைம். கொடுத்த டைம் விட முன்னாடியே என்ன பண்ணிட்டான், அதுக்குள்ளே வந்து அந்த ஒர்க்கை முடிச்சிட்டான். ஃபினிஷ்டு த ஒர்க் வித்தின் தி கிவன் டைம். உன் வரம்புக்குள்ளே இரு, என் வரம்புக்கு வராத, சரிங்களா. உன் லிமிட்டுக்குள்ளே இரு அப்படின்றோம் இல்லைங்களா. ஸ்டே வித்தின் தி பவுண்ட்ரிஸ். ஏதாவது ஒரு ஸ்டெப்பு என்னை நோக்கி வந்தனா அவ்வளோதான் அப்படின்றோம் இல்லைங்களா. ஸோ உன் வரம்புக்குள்ளே இரு அப்படின்றதுக்கு ஸ்டே வித்தின் தி பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த சிட்டி லிமிட்குள்ளேயே தான் அவள் வாழ்கிறா. அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டி பார்டருக்குள்ளேயே தான் இருக்குது அப்படின்றதுக்கு சி லிவ்ஸ் வித்தின் தி சிட்டி லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, நம்மளுடைய உணர்ச்சிகளை கண்டிப்பாக நம்ம கட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கணும். நம்மளுடைய கட்டுக்குள்ளே தான் நம்ம வச்சுருக்கணும். வி மஸ்ட் கண்ட்ரோல் அவர் இமோஷன்ஸ் வித்தின். அதாவது அதுக்குள்ளே தான், நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே தான் அப்படின்னு நம்ம வச்சுருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக 3 வார்த்தைகள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீ இல்லாமல் அப்படின்னு நம்ம சொன்னோம். நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நீ இல்லாமல், அவன் இல்லாமல், அவ இல்லாமல், நான் இல்லாமல் அப்படின்னு நம்மளே என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். உனக்கு தெரியாமல், அவனுக்கு தெரியாமல், அவளுக்கு தெரியாமல் அப்படின்ற வார்த்தையை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதற்குள் அப்படின்ற வார்த்தையை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இதை 3ஐயும் வச்சு நான் வந்து இங்கே 15 சென்டென்சஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது சென்டென்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.